ஆன அஞ்செழுத்திலே அண்டமும் அகண்டமும் ஆன அஞ்செழுத்திலே ஆதியான மூவரும் ஆன அஞ்செழுத்திலே அகாரமும் மகாரமும் ஆன அஞ்செழுத்திலே அடங்கலாவலுற்றதே. இந்த பாடலில் சிவவாக்கியர் நமசிவாய என்ற ஐந்தெழுத்தின் மகத்துவத்தை மிக ஆழமாக விளக்குகிறார். இந்த ஐந்தெழுத்துக்குள்ளேயே அண்டமாகிய உலகமும் அகண்டமான ஆகாயமும் அனைத்தும் அடங்கியிருக்கிறது என்று கூறுகிறார். அதேபோல் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் இந்த மந்திரத்திற்குள்ளேயே உள்ளனர் என்கிறார். மேலும் ஆ மற்றும் மா போன்ற எழுத்துக்களாக அறிவும் மனமும் ஒளியும் இருளும் இறையும் மாயையும் அனைத்தும் இந்த ஐந்தெழுத்துக்குள்ளேயே ஒன்றாக இணைந்துள்ளன என்று விளக்குகிறார். எனவே இந்த நமசிவாய மந்திரத்தை வெறும் சொற்களாக அல்லாமல் அதன் உண்மை பொருளை உணர்ந்து ஜபிக்க வேண்டும். ஏனெனில் அனைத்து தத்துவங்களும் இந்த ஐந்தெழுத்துக்குள் அடங்கி அது நமக்குள்ளேயே பஞ்சாட்சரமாகி உயிருடன் கலந்த உண்மை பொருளாக இருப்பதாக தெளிவாக கூறுகிறார்.